ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃப்ரெண்ட்லி. திஸ் அர்ஜுன். இன்றைக்கி நம்ம ஒரு ஆல்பம் சாங்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதனால் வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னையிலேருந்து ஒரு ஆல்பம் சாங் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு. இந்த ஆல்பம் சாங்கோட நேம் வந்து இதுதானே பெண்ணே அப்படிங்கிறது. எல்லா ஆல்பம் சாங்குமே லவ் ஓரியன்டாக தான் எடுப்பாங்க. ஸோ இந்த ஆல்பம் சாங்கும் ஒரு லவ் ஓரியன்ட் தான். நிறைய ஹை பட்ஜெட் ஆல்பம் சாங்கு, கொஞ்சம் வித்தியாசமாக ஹீரோயின்லாம் கொஞ்சம் மாடர்ன்கள், அப்புறம் ஹீரோ நல்ல குட் லுக்கிங், அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். நம்ம நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அதாவது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு நடிகை இவன் தான் நடிகனும், இவன் தான் நடிக்கணும், இவன் தான் நடிகன் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இல்லாத ஒரு ஹீரோ ஹீரோயினை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. அந்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு இன்விடேஷன், அந்த லவருக்கு அவனோட பையன்கிட்ட வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு அவன் அப்படியே கண் கலங்குறான், அழ தெரியாத மாதிரி அழுறான். ஸோ ஆக்டிங் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் புவராக இருக்குது. அண்ட் அந்த இடத்துல அப்படியே பாட்டு ஸ்டார்ட் ஆகுது, அவங்க இருந்த மூமெண்ட்ஸு. ஸோ அந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண இடம், பைக்கில் போன இடம், ஸோ விளாண்ட இடம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய லவ் பண்ணக்கூடிய ஒருத்தன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டுருக்காங்க. கேமரா மூவ்மெண்ட்டில் வந்து ஒரு சில இடத்துல வேற இடத்துல உட்காந்து சடன்னு காட்டுவாங்க. அந்த இது கரெக்டாக நல்லா இருந்துச்சு. ஆல்பம் சாங் கரெக்டாக பிக் ஆச்சு. டான்ஸு ஒரு சின்ன இடத்துல பண்ணுவார். மற்றபடி ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஆல்பம் சாங்கில் நல்லா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை மற்ற ஆல்பம் சாங் கூட கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு ஆவரேஜ், ஆனால் பார்க்கலாம். நம்மளால் ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்பம் சாங் கடைசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ் முடியும் போது அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட மாப்பிள்ளையோட நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இது எல்லாமே வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இவங்க ஒரு வித்தியாசமான முறையில் காமிச்சிருக்கிறாங்க. அதான் இந்த இதோட பெஸ்ட்டு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எல்லாருமே டெபியூட்டண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேரக்டர் டெபியூட்டன்ட், அது பார்த்தாலே தெரியும். அண்ட் மியூசிக்கில் வந்து மியூசிக்கோட வால்யூம் அதிகமாக இருக்குது, அந்த வாய்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால் லிரிக்ஸ் வந்து அடிபட்டு போயிடுது. அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாம். டெபியூட்டண்டாக பண்ணும் பொழுது ஒரு முதல் தடவை பண்ணக்கூடிய, தன்னால் ஏதாவது பண்ண முடியும், சாதிக்கும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்க்கலாம், இல்லைனா வேணாம். ஆனால் நீங்கள் பார்த்து ஸ்டேட்டஸாக வைக்கலாம். எப்படி சொல்லலாம், மற்ற இதை எப்போவுமே யூஸ்வலாக வச்சுட்டு இருக்கிறத தவிர்த்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாமே அப்படி ட்ரை பண்ணி வைக்கலாம். இந்த பாட்டு பார்க்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த பாட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த சாங்கை ஓப்பன் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பாட்டு பார்த்துட்டு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சீன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீனை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அதாவது போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஏதாவது ஒரு கவிதை, இல்லைனா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் கோட்ஸ், லவ் கோட்ஸ் நீங்கள் கூகுள்லேருந்து தேடலாம், இல்லை உங்களோட சொந்த கோட்ஸ் எதாக இருந்தாலும் ஒன்று தேடி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி அர்ஜுன் ஸ்டுடியோ அண்ட் ஷார்ட் ஃப்ரெண்ட்லி உங்கள் 2 பேரும் டேக் பண்ணி போடணும். இது இந்த பாட்டுக்கு நாங்கள் ரன் பண்ணக்கூடிய ஒரு கான்டெஸ்ட்டு. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப தெளிவாக சொல்கிறேன். எப்படின்னா, அந்த பாட்டு பாருங்கள், அந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மூமெண்ட்டு, இந்த சீன் நல்லா இருக்குது, ஸோ ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் அதை போஸ்ட் பண்ணும்போது நிறைய வித்தியாசமான ஃபில்டர் யூஸ் பண்ணி கூட போடலாம், இல்லைனா எடிட் பண்ணி போடலாம். இதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அப்படி இருக்கிற ஒரு 3 பேரை கரெக்டாக செலக்ட் பண்ணி பிகில் படம் ஃபர்ஸ்ட் லுக் இருக்கக்கூடிய அந்த மொபைல் கேஸ், நீங்கள் என்ன மொபைல் வச்சுருங்க, இப்போ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது உங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்க, இல்லை யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த மொபைலோட மாடலுக்கு நாங்கள் அந்த கேஸ் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த கண்டெஸ்ட் வந்து ஜூலை 13 தான், அதாவது ஜூலை இந்த மாதம் எண்டுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணுறோம். பெரிய விஷயம்லாம் இல்லை இந்த கண்டெஸ்ட்டில். அந்த பாட்டு பாருங்கள், பிடிச்ச ஏதாவது ஒரு இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணி இல்லை எடிட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி கீழே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோர்ஸ், லவ் கோர்ஸ், இல்லை ஏதாவது ஒரு கவிதை வரிகள் ஏதாவது நீங்கள் கூகுள்லேருந்து காப்பி பண்ணி கூட போடலாம். போட்டு மறக்காமல் இந்த 2 பேரும் டேக் பண்ணணும். அண்ட் இந்த கண்டெஸ்ட்டில் கலந்துக்கூடிய எல்லா பர்சனுமே ஷார்ட் ஃப்ரெண்ட்லியில் நீங்கள் அந்த ஷார்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அர்ஜுன் ஸ்டுடியோ ஃபாலோவர்ஸாக இருக்கணும். இதுதான் அந்த கண்டெஸ்ட். இந்த பாட்டு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட். யாருக்கு தெரியும், நீங்கள் கூட அந்த மொபைல் கேஸ் ஜெயிக்கலாம். ஸோ ஜூலை 13 தான், சீக்கிரம் வந்து பண்ணுங்கள். அண்ட் ஷார்ட் ஃப்ரெண்ட்லி இதே மாதிரி இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஆல்பம் சாங்ஸ், ஸோ இந்த இதுக்கெல்லாம் வித்தியாசமான கண்டெஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உடனுக்குடன் நீங்கள் அந்த சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். அந்த சைட்டை போய் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ரிவ்யூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.